கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 2ஆம் சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 2 வசனம் 12 கடைசி பகுதி. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஆங்கில வேதத்தில் எப்படி எழுதியிருக்கிறது என்றால், பிளஸட் ஆர் தே தட் புட் தை ட்ரஸ்ட் இன் த லார்ட் என்று எழுதியிருக்கிறது. தன்னுடைய நம்பிக்கையை யார் ஒருவர் கடவுள் மீது வைத்திருக்கிறார்களோ அவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எழுதியிருக்கிறது. இங்கே தன்னுடைய நம்பிக்கையை கடவுள் மீது வைத்திருக்கிறவர்கள் என்கிற வார்த்தை தமிழில் அண்டிக் கொள்கிறவர்கள் என்று எழுதியிருக்கிறது. அந்த ரெண்டிலும் இருக்கிறதான அந்த செயல்பாடு என்பது முற்றிலும் மாறுபட்ட ஒன்றாக இருக்கும். அண்டிக் கொள்ளுதல் என்றால் என்ன? அப்படியே கட்டி பிடித்து கொள்ளுதல் என்று நாம் சொல்லலாம். அப்படியே சேர்த்து பிடித்து கொள்ளுதல் என்று சொல்லி, சில நேரங்களிலே நம்முடைய உறவுகள் தூரத்தில் இருந்து நம்மை காண்பதற்கு ஒரு நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு வரலாம். அது நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், அல்லது எந்த உறவாக கூட இருக்கலாம். அவர்களை பார்த்த உடனே நமக்கு என்ன தோன்றும் என்றால், ஓடி அவர்களை அப்படியே கட்டி பிடித்து கொள்ள வேண்டும் என்று தோன்றும். அது எதனுடைய வெளிப்பாடு? அவர்கள் மேல் நாம் வைத்திருக்கின்ற அன்பின் வெளிப்பாடு. இங்கே தாவீது அதை பாடும் பொழுது அந்த வார்த்தையை, அப்படிப்பட்டதான முறையை பயன்படுத்துகிறார். நீங்கள் அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது, நீங்கள் ஓடி சென்று அப்படியே இறுக அவரை பற்றி பிடித்து கொள்ளும் பொழுது நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? பாக்கியவான்களாக இருக்கிறீர்கள். அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் ஆற தழுவிக்கொண்டு ஆதாரமாக கொண்டு நம்முடைய எல்லா விதமான நம்பிக்கையும் அவர் மேல் வைத்துவிட்டு வாழ்வதற்கு கடவுள் ஒருவர் மட்டுமே போதுமானவராக இந்த உலகத்தில் இருக்கின்றார். ஆம், அவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள், அவரை அப்படியே அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அப்படியானால் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். எப்படி பாக்கியவான்களாக இருக்கிறோம்? நிலம், பொன், பொருள் உள்ளோராக நாம் இல்லாமல் இருக்கலாம். மிகுந்த அவமானத்திற்குள்ளாகவும், நிந்தைக்குள்ளாகவும், கண்ணீருக்குள்ளாகவும், கவலைக்குள்ளாகவும், தூஷணத்திற்குள்ளாகவும் எள்ளி நகையாடப்படுகின்ற மக்களாக இந்த உலகத்தில் நாம் இருக்கலாம். ஆனால் நாம் யார்? கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள். கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் யாராக இருக்கிறார்கள்? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நான் சற்று முன்பதாய் சொன்ன வண்ணமாய் அத்தனை தடைகளும், போராட்டங்களும், கஷ்டங்களும், புறக்கணிப்புகளும், அவமானங்களும் உங்கள் வாழ்க்கையை சுற்றிலும் சூழ்ந்து இருந்தால் கூட, நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறபடினாலே கடவுள் நம்மை எப்படிப்பட்டவர்களாய் பார்க்கிறார் என்றால், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக கடவுள் பார்க்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும்படி கடவுள் விரும்புகிறார். அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இருக்கின்ற இந்த நிலைமை என்னவாகும் என்றால், என்றைக்கு நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கடவுள் நம்மை முத்தரிக்கின்றாரோ அப்பொழுதே நம் மீது இருக்கின்ற எல்லா சாபங்களும், கண்ணீர்களும், வேதனைகளும் அது நம்மிடத்திலிருந்து இல்லாமற் போய்விடும். அது நிச்சயமாக ஒரு நாள் போகும். அது நிச்சயமாக இந்த நிலைமை மாறும். நம்மை பார்த்து எள்ளி நகையாடினவர்கள், காயப்படுத்தினவர்கள், அற்பமாய் நினைக்கிறவர்கள் வெட்கப்படும்படியாய் கடவுள் நம்மை உயர்த்துவார். ஏன் தெரியுமா?
நாம் கர்த்தரை அண்டிக் கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறபடினால் ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த உலகத்தில் நாங்கள் அண்டிக் கொள்வதற்கு உம்மை அல்லால் தகுதியானவர்கள் யாரும் இல்லை. ஆகவே உம்மை பற்றி பிடித்து கொள்ளுகிறோம் கர்த்தாவே. எங்கள் மீது இருக்கிறதான நிந்தைகள், அவமானங்கள், ஆண்டவரே, காயப்பட்ட ஆண்டவரே சுவாமி காரியங்கள் எல்லாவற்றையும் கடவுள் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவை எல்லாவற்றையும் தாண்டி கடவுள் எங்களை பாக்கியவான்களாய் பார்க்கிறபடினால் நிச்சயமாய் நாங்கள் ஒரு நாள் பாக்கியவான்களாக இருப்போம். இந்த நிலைமையெல்லாம் மாறும். புறக்கணிக்கப்பட்ட, அவமதிக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் எங்கள் கொம்பை உயர்த்தும் பொழுது எங்களை பார்த்து இன்றைக்கு எள்ளி நகையாடுகிறவர்கள், சிரிக்கின்றவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். அதற்காய் தோத்திரம் தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.